பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக ராகுல் காந்தி மேற்கொள்ளும் பேரணியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டுள்ளார். பீகாரில் 2 மாதங்களில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. இதன் முடிவில் வாக்காளர் பட்டியலிலிருந்து சுமார் 65 லட்சம் பேர் நீக்கப்பட்டனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த இந்தியா கூட்டணி தகுதியுள்ள வாக்காளர்களையும் பட்டியலிலிருந்து தேர்தல் ஆணையம் நீக்கியதாக குற்றம் சாட்டியது. மேலும் வாக்காளர் உரிமை என்ற பெயரில் கடந்த 17ஆம் தேதி முதல் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ராகுல் காந்தி பீகாரில் பேரணி மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் பீகாரின் தர்பங்கா பகுதியில் ராகுல் காந்தி மேற்கொண்டுள்ள பேரணியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டார். அவரை கைப்பிடித்து திறந்தவெளி வாகனத்திற்கு ராகுல் காந்தி அழைத்துச் சென்றார். பின்னர் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட தலைவர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்தவெளி வாகனத்தில் பேரணி சென்றார். தமிழ்நாட்டிலும் அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தை இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக எதிர்க்கிறது என்பதை வெளிப்படுத்தும் வகையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த பேரணியில் கலந்து கொண்டதாக கருதப்படுகிறது. மேலும் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியின் இணக்கத்தை வெளிப்படுத்தும் வகையிலும் இந்த பேரணியில் முதலமைச்சர் பங்கேற்றதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். தொடர்ந்து பேரணி மேடையில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பீகாரில் நேர்மையாக தேர்தல் நடந்தால் பாஜக நிச்சயம் தோற்றுவிடும் என்றார். அரசியல் மட்டும் கிடையாது, 2 உடன்பிறப்புகளோட நட்பு. ஜனநாயகத்தை காக்க, மக்கள் நலனுக்காக நீங்க ஒன்று சேர்ந்திருக்கீங்க. பீகார் எலெக்ஷன்ல உங்களுக்கு வெற்றியை பெற்றுத்தரப்போறது இந்த நட்பு தான். பாஜகவோட துரோக அரசியல் தோற்க போகுது. தேர்தலுக்கு முன்னாடியே உங்களுடைய வெற்றி உறுதியாயிடுச்சு. அதனால தான் இந்த வெற்றியை தடுக்க பார்க்குறாங்க. நியாயமா முறைப்படி வாக்குப்பதிவு நடந்தால் பாஜக கூட்டணி தோத்துடும்னு மக்களான உங்களை வாக்களிக்க விடாமல் தடுக்கிறாங்க. தேர்தல் ஆணையத்தை கீ கொடுத்தா ஆடுற பொம்மையா மாத்திட்டாங்க. குஜராத்தில் 2014ஆம் ஆண்டிற்கு முன்பே பாஜக வாக்கு திருட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி குஜராத் மாடல் பொருளாதார மாடல் அல்ல, வாக்கு திருட்டு மாடல் என விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய அவர் பாஜக அடுத்த 40 ஆண்டுகளுக்கு ஆட்சியில் இருக்கும் என்ற மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் கருத்தையும் விமர்சித்தார். बीजेपी 40-50 साल अब राज करेगी, याद है आपको? अब राजनीति में कल क्या होगा किसी को नहीं मालूम, मगर अमित शाह को 40 साल की राजनीति मालूम। कैसे? वोट